ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் தெரியாதனமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதில் ஹீரோக்கு அடிபட்டு மயக்கத்துக்கு போயிருப்பாங்க. அதை சாதகமாக எடுத்து மேற்கத்திய கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே இனியாங்க ராணியா அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதை ஹீரோயினும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு காவலர் வந்துட்டு என்ன இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அரண்மனைக்குள்ளே ராணியா இனியாங்க உள்ளே போகிறா. அப்படி இதை கட் பண்ணி இங்கே பாட்டியை தான் காட்டுறாங்க. என்னென்னா இலவச டாங் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு ஹீரோயினை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும், ஏன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் தான், அவளை நம்ம இப்படி விடக்கூடாதுன்னு சொல்கிறப்போ அமைச்சர் சாசைக்குன்னு சொல்கிறது, ஆமாம் தென்னக கட்சிக்குன்னு இப்போ இருக்கிற ஒரே சப்போர்ட் அவள் மட்டும்தான், அவளை வச்சு தான் ஏதாவது செய்ய முடியும், அவளை நம்ம எப்படியாவது செஞ்சு காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பதிலுக்கு பாட்டி என்னென்னா நம்மள கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, மேற்கத்திய கட்சி பக்கம் தான் எல்லாமே இருக்குது, ஏன்னா இப்போ அரசர் இல்லாதனால அந்த அரியணையில் உட்காந்துட்டு இருக்கிறது அரசரோட அம்மா தான், ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இலவச டாங் அப்படி இல்லை, நம்ம கையில் இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கட் பண்ணி அப்படியே இங்கே இன்யாங் அடுத்ததாக ஹீரோவோட அம்மாவை தான் மீட் பண்ணுறா. அப்பவும் கூட இருக்கிற கோட் லேடி சொல்கிறாங்க, இப்படி இன்யாங் அம்மா வந்துட்டு இருக்கிற வழியில் ஹீரோயினை மீட் பண்ணாங்க, அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்போ, நீ அதை நினச்சிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, அவள் அரண்மனையிலே இருக்கக்கூடாத ஒரு ஆள், ஒரு கோட் லேடியாக அவள் அரசர் பக்கத்துலேயே இருக்க முடியாது, அதனால தான் இப்போ அரண்மனையை விட்டு வெளியே போய் கிடக்கா, இன்னும் உள்ளே வரணும்னா அரச குடும்பத்தில் உள்ளவங்க யாராட்டும் அவளுக்கு உதவி பண்ணணும், அப்படி யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இலவச டாங் வந்து நான் உதவி பண்ணுவேன், நானும் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், ஏன்டா ஆல்ரெடி அரசர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஏதாட்டும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கோட் லேடி ஓக்ஜங்க நான் தான் பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு, ஸோ அவர் ரெக்கவர் ஆகி வந்த வரைக்கும் ஹீரோயின் என் கூட என் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை வாசலில் இருக்கிற ஹீரோயினை போய் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் இலவச டாங்கை பார்த்ததுமே அரசர் எப்படி இருக்காரு, இன்னும் மயக்கத்துலேருந்து எந்திக்கலையான்னு தான் கவலைப்பட்டு கேட்காங்க. இங்கே இலவச டாங்குன்னு சொல்கிறாங்க, அரசர் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி உன்னை பற்றியும் கேட்குற வரைக்கும் நீ என் வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனதுமே ஆல்ரெடி ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் திட்டவும் செய்கிறாங்க, ஏன் உனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்கு, நீ அரசரை காதலிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயினோட அண்ணன் என்னென்னா கொஞ்சம் கோவத்தில் கத்தியை கொண்டு போய் ஜாங்கிட்ட கொடுக்கான். நீங்கள் சொல்லுங்கள் ஹீரோயினோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லுங்கள், நான் சும்மா விட மாட்டேன்னு. பதிலுக்கு ஜாங்கும், நீ இதுக்கு தான் சைனாவில் போய் படிச்சுட்டு வந்தியா என்ன, இப்போ உன் தங்கச்சி அரசரை காதலிக்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, இனிப்பு தான் நம்ம நினச்சது எல்லாம் நடக்க போகுது, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும், தேவையில்லாதது எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இதை கட் பண்ணி இங்கே நைட் டைம் போல் ஹீரோட அம்மா என்னென்னா ஃபார்ச்சூன் டெல்லரை வர வச்சு இன்னும் ஏன் ஹீரோ மயக்கத்தில் இருக்கான் எந்திக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஃபார்ச்சூன் டெல்லரும் ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறான். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பேட் எனர்ஜினால தான் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, அதனால் நீங்கள் நைட் டைம் போல் நல்லா ஐஸ் வாட்டரில் போய் நின்றுக்கிட்டு ப்ரே பண்ணணும், அப்போ தான் எல்லாம் சரி வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற வெதருக்கு ஐஸ் வாட்டர்லலாம் நின்னோன்னா கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதனால தான் இப்போ அங்கே இருக்கிற கோட் லேடியும் இங்கே ஹீரோவோட அம்மாட்ட சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் செய்ய வேணாம், அதை செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, மயக்கத்தில் இருந்து கண்டிப்பாக ஹீரோ திரும்ப பழையபடி வரணும், நான் அதை செஞ்சு தான் அவன் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக நைட் டைம் ஆனதும் அந்த பரிகாரம் செய்யறதுக்கு போயிட்டு இருக்கிறப்போ விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு அமைச்சர் மின்னும் வந்து தடுக்காரு, அதெல்லாம் எதுக்கு செய்றீங்க வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஹீரோட அம்மா இல்லை, என் பையனுக்காக அவன் திரும்ப வரதுக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அமைச்சர் மின்னும் சொல்கிறாங்க, இல்லை நம்ம மருத்துவரை வச்சே பார்த்துக்கிடலாம், இதெல்லாம் தேவையில்லாததுன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு இப்போ வரைக்கும் மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதனால் நான் இது செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல, இது மட்டும் செஞ்சுட்டா எப்படி அரசர் மயக்கத்தில் இருந்து எந்திப்பாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோட அம்மாவுக்கு கோபம் வருது. இந்த வார்த்தையை யாரை சொன்னாலும் எனக்கு கோபம் தான் வரும், அது நீங்கள் சொன்னாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் செஞ்சுருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் அப்படி இருக்க மாட்டேன், என் பையனுக்காக நான் இதை செய்யத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு அமைச்சர் மீன் சொல்கிறத கேட்காம இங்கேருந்து ஹீரோட அம்மா கிளம்பி போகிறாங்க. அங்கே பரிகார இடத்துக்கு போனதுமே ஏதோ அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் டான்ஸ்லாம் ஆடி கரெக்டாக இங்கே ஹீரோட அம்மா தண்ணிக்குள்ளே இறங்க போவேன். அந்த இடத்துக்கு இனியாங்கும் அவள் பங்குக்கு வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், உங்களுக்கு பதிலாக வேணால் நான் செய்கிறேன்னு சொல்ல, அதுக்கு இங்கே ஹீரோட அம்மாவும் இல்லை அதெல்லாம் வேண்டாம், என்னால் தான் என் பையனுக்கு அப்படி ஆகிட்டு என்கிட்ட இருக்கிற அந்த பேட் எனர்ஜினால தான் அவன் இப்போ இப்படி இருக்கான், ஒருவேளைக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஏதாட்டும் ஆகிட்டுனா அடுத்த ஒரு ராணியாக இருந்து என் பையனையும் மற்ற எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. சுற்றி ஐஸெல்லாம் போடுறாங்க, தலையிலையும் அந்த ஐஸ் தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா அக்கு பஞ்சர் செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஹீரோவோட மைண்டில் அப்படியே சின்ன வயசில் ஹீரோயின் மீட் பண்ணிக்கிட்டது பேசினது எல்லாமே ஞாபகம் வருத மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஹீரோ பொறுமையாக கண்ணும் திறக்காங்க. கண்ணு திறந்ததுமே பக்கத்தில் இருக்கிறது ஹீரோயின் மாதிரி இருந்த உடனே ஓக்ஜங்னு பேரை சொல்கிறாங்க, ஆனால் இருக்கிறது இன்யாங் தான் இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த டைமில் கண் முழிச்சதும் தெரிஞ்சதுமே ஹீரோவோட அம்மாவும் வராங்க. என்னென்னா கொஞ்சம் தண்ணியில் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இரும்பவும் செய்தாங்க. ஹீரோவும் உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ என்னென்னா சடனாக அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கு அழுறீங்கன்னு கேட்டால் இப்போ இந்த இடத்துல சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்காங்க. என்னென்னா அப்படியே ஹீரோவோட கையை வாங்கி பக்கத்துலேயே இன்யாங் கையும் பிடிச்சி ஒன்றா வைக்காங்க. உன்னோட அம்மாவா எனக்கு இருக்கிற கடைசி ஆசை இது மட்டும்தான், நீ இப்போ இன்யாங்க மேரேஜை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்காங்க. ஹீரோவும் என்னடா இப்படி நடக்குன்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் அரசவையில் தான் காட்டுறாங்க. வழக்கமாக
வழக்கம் போல் அரசவையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே நீங்கள் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே போர்க்களம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னா ஹீரோ இப்படி கண் முழிச்சிட்டான்னு தெரிஞ்சோடனே பாட்டி ஹீரோவை மீட் பண்ணி ஹீரோயின் என்ன ஆனான்னு சொல்லதுக்காக வராங்க. ஆனால் அறையில் ஹீரோ இல்லை. ஆனால் அந்த டைம் கரெக்டாக இந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வராங்க. வந்ததுமே நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்க, அரசரை தேடி எதுக்காக வந்திருக்கீங்க, ஒரு வேளைக்கு அந்த கோர்ட் லேடி ஓக்ஜங்கை பற்றி சொல்லுறதுக்கு எதுவும் வந்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் அதை பற்றி தான் நான் சொல்லதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஹீரோவோட அம்மாவும் சொல்கிறாங்க அதுக்காகத்தான் நான் இப்போ உங்களை ஹீரோவை மீட் பண்ண விடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இதை கேட்குற பாட்டிக்கும் எப்படி உன் பையனுக்கு இதெல்லாம் செய்ய தோணுது, அவனை நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா, ஹீரோயினோட லைஃப்பை சேவ் பண்ணதுக்காண்டி அவன் உயிரை பணையம் வச்சிருக்கான், அப்போ எப்படி உன்னால் இப்படி நடந்துக்கிட முடியுது அப்படின்னு சொன்னால் அது ஒன்று ஹீரோயினை காப்பாற்ற நடந்தது கிடையாது, அது ஒரு விபத்து, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அது மட்டும் இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு அரசரோட அறைக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கோர்ட்டில் ஏடியும் பார்த்துட்டு இவங்களை இங்கேருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் கோவத்தில் என்னை யாரும் தொடக்கூடாது, அது மட்டும் இல்லை நடக்கிறது நடந்து தான் ஆகும், கண்டிப்பாக அரசருக்குன்னு இருக்கிறவா அவள் தான், அதை மட்டும் யோசித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கத்தில் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோட அம்மா மற்ற கோர்ட் லேடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அரசர் ஹீரோயினை பற்றி கேட்டாங்கன்னா ஹீரோயின் என்ன ஆனானே தெரியல இங்கேருந்து தப்பிச்சு வேறு பக்கம் ஓடி போயிட்டான்னு சொல்லணும், அதை மீறி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளையும் கொடுக்காங்க. இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோவுக்கு மேட்ரு தெரிஞ்சுட்டு சின்ன வயசில் மீட் பண்ண அந்த பொண்ணு ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஆர்வமாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் வரல. ஈனஸ் தான் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு அடிபட்டு நீங்கள் மயக்கத்தில் போன அன்றைக்கே இங்கே ஹீரோயின் அரண்மனையை விட்டு வெளியேறி சைனாக்கு தப்பிச்சு போனதாக சொல்கிறாங்க, மற்றபடி எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஈனச்சும் போய் சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோவால் நம்பவே முடியலை. அப்படி இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் இலவச டாங்க தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோட போய் ஹீரோயினை பற்றி உண்மையை சொல்ல முடிஞ்ச ஒரே ஆள் இலவச டாங் மட்டும்தான். ஆனால் இலவச டாங் இங்கே ஹீரோயினை வந்து பார்க்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயினும் கேட்காங்க என்னாச்சு அரசர் கண் முழிச்சிட்டாரா மயக்கத்துலேருந்து கேட்டோடனே அவரும் உண்மையை சொல்கிறாங்க ஆமாம் கண் முழிச்சிட்டாருன்னொன்னே இங்கே ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ கண் முழிச்சது. சரி நான் போய் அரசரை போய் பார்க்கன்னு சொல்லி கிளம்பியும் இல்லை நீ இப்போ போகக்கூடாது, அவரை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் மீட் பண்ணக்கூடாது, நான் பார்த்தே தீருவேன், அவர் எப்படி இருக்கான்னு, கண்டிப்பாக அவர் என்னை தேடுவார் அப்படின்னு சொல்கிறப்போ உன்னை பற்றி அரசர்கிட்ட சொல்கிறதுக்கு உயர் அதிகாரிகள் யாருமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இல்லை நம்ம பாட்டிகிட்ட சொல்லுவோம், பாட்டி செய்வாங்கிறப்போ அது முடியவே முடியாது, நீ தென்னக கட்சி மூலமாக தான் அரண்மனைக்குள்ளே வந்திருக்க, பாட்டியும் சரி அமைச்சர் சாசைக்கும் சரி தென்னக கட்சியை சேர்ந்தவங்க தான், அதனால் அவங்க சொல்கிறது எதுவுமே எடுபடாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியும் இங்கே ஹீரோயினும் நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அரசர் என்னை தேடி வருவாங்க, நான் தென்னக கட்சியா இல்லை அடிமனத்தை சேர்ந்தவளா அதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் இந்த இடத்துல இலவச டாங் என்னன்னா எனக்கும் இங்கே இருக்கிற அரசரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் ஒரு பக்கம் அரசராக இருக்கிறத நினச்சி பயமாக தான் இருக்குது, ஏன்னா அரசரோட மனசில் இருக்கிற எந்த ஒரு பொண்ணும் நிரந்தரமாக இருந்துட முடியாது, ஏன்னா அவங்கள சுற்றி எப்பவும் ஒரு போருக்கெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும், அதனால் அவர் மனசில் இருந்த அந்த பொண்ணையும் அவர் தண்ணி வச்சிருவார் அப்படின்னு சொல்லியும் இங்கே ஹீரோயின் அப்படி நடந்தாலும் சரி நான் அரசர் கூட தான் இருப்பேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல இருந்து என்ன செய்ய போகிறேன், இப்போவும் அரசருக்கும் இனியாங்குக்கும் திருமணம் நடக்க போகிறதா எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இலவச டாங் என்னன்னா அதனால் நான் சொல்கிறது கேளு, நீயும் நானும் சைனாக்கு போயிடலாம், எல்லாத்தையும் திரும்ப ஆரம்பிக்கலாம், உனக்கு தேவையானது உன் ஆசைப்பட்டது எல்லாமே நான் உனக்காக செய்கிறேன், நான் சொல்கிறத கேளு என் கூட வா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு சைனாவில் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புனா கூட நான் அரசரை பார்த்துட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு முடிவா ஹீரோயின் ஹீரோ கூட தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு போங்க. இங்கே இலவச டாங்குக்கு இப்போ தான் புரியுது ஹீரோயின் மனசுலேருந்து ஹீரோவை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே மறுநாள் விடியுது. என்னென்னா திருமணத்துக்கான நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது போல். அதுக்கு ஒரு பக்கம் ஹீரோ கிளம்பிட்டு இருக்காங்க இஷ்டமே இல்லாமல், இன்னொரு பக்கம் இனியாங் ஆசையோடு கிளம்பிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஹீரோயின் இப்படிலாம் நடக்கிறத தெரிஞ்சு ஹீரோ தனக்கு செஞ்ச ப்ராமிஸை நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சடானாக என்ன திங்க் பண்ணாங்கன்னு தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக இலவச டாங்கிட்ட போய் நான் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் கூட சைனாக்கு வரேன், ஆனால் பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும், நான் இங்கே தான் உங்கள் கூட இந்த வீட்டில் இருக்கேன்னு மட்டும் நீங்கள் அரசர்கிட்ட சொல்லணும், இது தெரிஞ்சும் அரசர் ஒன்றும் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட சைனாக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துடுவேன்னு சொல்லவும் இங்கே இலவச டாங் என்னன்னா நீ இப்போ கூட என்னை பற்றி திங்க் பண்ணல, நான் எந்த ஒரு ஃபீலிங்ஸில் உன்னை நான் பார்த்துட்டு இருந்தேன்னு கூட உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது இலவச டாங்குக்கு தான் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இலவச டாங் இனி என்ன ஆனாலும் சரி அரசர்கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவோன்னு சொல்லி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அரண்மனையில் அரசரோட அறைக்கு தான் வராங்க. வந்ததுமே இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாங்க. ஹீரோவும் வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பேசுகிறாங்க. ஒரு முறை நீ என்கிட்ட சொன்ன உனக்குன்னு வரப்போகிற பொண்ணு கண்டிப்பாக ஒரு சீக்ரெட் வெப்பனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு இப்பவும் அப்படி தானான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமாம் இப்பவும் அப்படி தான், ஆனால் ஒரு பொண்ணை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்காக நீ எதையும் இழப்பியான்னு சொல்லி கேட்டால் ஹீரோவும் ஆமான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே இலவச டாங் உண்மையை சொல்கிறாங்க ஓக் ஜங் என் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதும் ஹீரோ சும்மா இருப்பாங்களா, திருமணத்துக்காண்டி என்ன ரிச்சுவல் நடந்தா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மாவுக்கு நியூஸ் வருது, இப்படி இலவச டாங் வந்து ஏதோ பேசினது தெரிஞ்சதுமே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அரசர் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க வேற ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்லாவே புரியுது ஹீரோயினை பார்க்க தான் அரசர்
போயிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் இருந்துட்டு இருக்கேன். சடனாக அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் இனியாங்க பார்த்தோன்னா திருமணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஒரு கோர்ட் லேடி வந்து சொல்கிறா, இப்படி அரண்மனையில் இருந்து அரசர் சடனாக வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டு இனியாங்க இதை கேட்டதுமே கொஞ்சம் பதட்டத்தில் அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு போகிறா. அதுக்குள்ள அவங்க அப்பாவும் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க, ஏதோ தப்பு நடந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இனியாங்க இல்லை எனக்கு இன்றைக்கே திருமணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படி இன்னொரு பக்கம் கரெக்டாக ஹீரோ ஒரு வழியாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக இளவரசர் டாங்கோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. எங்கே ஒரு வேளைக்கு நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சு ஹீரோ வந்துடாமல் போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையில் இருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோவை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லை அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் இனியாங்க பார்த்தோன்னா எல்லாம் கேன்சல் ஆனதுனால கவலையில் இருந்துட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் பேச ஆரம்பிக்காங்க. அதுலேயும் ஹீரோ என்னென்னா, உனக்காக அரண்மனையில் நான் தனியாக ஒரு அரண்மனை கட்டுறேன், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம், அப்படியே கொஞ்ச நாளில் நம்ம குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை பற்றி ஒன்றா பேச இதை கேட்குற ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், ஏன்னா நான் ஒரு அடிமையினத்தை சேர்ந்தவா அப்படின்னு சொல்கிறப்போ, என்னவா இருந்தாலும் சரி நீ ஒரு அரசருக்குரிய பெண் தான், அதனால் நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, நான் அரண்மனைக்கு போனதுமே ஒன்று அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அந்த டைம் கரெக்டாக நியூஸ் வருது, இப்படி ஹீரோவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ அர்ஜென்ட்டாக கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அமைச்சர் மின்ன பார்த்தோன்னா தன்னோட பொண்ணோட கல்யாணம் நின்னதுக்கு காரணம் ஹீரோயின் தான், அதனால் ஹீரோயினோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்பி வைக்கான். ஸோ இதை அங்கே வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு கேட்டுட்டு அப்படியே ஜாங்கிட்ட வந்து சொல்கிறா. இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோ ஸ்டேட்டாக அவங்க அம்மாவை பார்க்க தான் போகிறாங்க. அவங்க அம்மா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க, ஆனால் பரவாயில்லாமல் இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்ததும் இப்போ என்ன அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு தான் என்னை இப்போ பார்க்க வந்திருக்க, அப்படி தானே, நீ அவள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இங்கே ஹீரோன்னு சொல்கிறாங்க, எதுக்கு அரசராக இருக்கிறவங்க தனக்குன்னு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டது தப்பு கிடையாது, அது எப்பவும் வழக்கமாக இருக்கிறது தானே, நீங்கள் மட்டும் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் முடியவே முடியாது, நீ அவள் கூட ஒன்றா இருக்கக்கூடாது, 2 ரீசன் இருக்குது. ஒன்று அவள் அடிமையினத்தை சேர்ந்தவா, இன்னொன்று தென்னக கட்சி மூலமாக உன்னை மயக்கணும்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளே வந்தவா அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவள் என்னை மயக்கணும்னா வரல, ஆக்சுவலாக நான் தான் அவளை ஃபஸ்ட்டு காதலிக்க ஆரம்பித்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னால், இவ்வளோ தைரியம் உன் அம்மா முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற, அதுவும் ஒரு அடிமை இனத்துக்கு, என்ன ஆனாலும் சரி நான் இருக்கிற வரைக்கும் அவள் அரண்மனைக்கு இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன பண்ணணும்னு தான் இருக்காங்க. அப்படியே மறுநாள் விரியுது. ஹீரோயினை அரண்மனையிலேருந்து போன ஒரு கோர்ட் லேடி தனியாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பார்க்காங்க. பார்த்துட்டு இப்படி அரசர் யாருக்கும் தெரியாமல் உங்களை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினும் ஆல்ரெடி அரசர் சொல்லியிருப்பாங்க, அரண்மனையிலேருந்து உன்னை அழைச்சிட்டு வரதுக்கு ஆள் அனுப்புகிறேன், நீ வந்துருன்னு சொல்லிட்டு. அதை நம்பி ஹீரோயினும் அந்த கோர்ட் லேடி கூட போனாங்க. ஆனால் அந்த கோர்ட் லேடி அமைச்சர் மின் அனுப்பின ஆள் நினைக்கிறேன். தனியாக போனதும் 4-5 அசாசியன்ட்ட ஹீரோயினை பிரித்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அமைச்சர் மின் தனியாக இங்கே ஹீரோயினை மீட் பண்ணி பேசுகிறாங்க. உன்னை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு, ஆனால் இப்போ நல்லா தெரியுது அந்த ஜாங் பொண்ணு மாதிரி தான் நீயும் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அவங்கள பற்றி உனக்கு எப்படி தெரியும், நான் அரசருக்குரிய பெண், என்கிட்ட நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிடக்கூடாதுன்னு சொன்னால், அரசருக்குரிய பெண்ணா, நீ ஒரு அடிமையினத்தோட பெண், உன் இடம் எதுன்னு நீ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் அரண்மனையிலேருந்து துரத்தப்பட்டாலும் சரி நான் அரசருக்குரிய பெண்ணாக தான் இருக்கேன், நீங்கள் இப்படிலாம் எங்கிட்ட நடந்துக்கிடக்கூடாதுன்னு ஹீரோயின் சொன்னால், இங்கே அரசருக்குரிய பெண்ணு பார்த்தா அது ராணி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது, உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன், இங்கேருந்து தப்பிச்சு போய் சைனாவில் உயிரோட வாழணும்னா வாழு அப்படின்னு சொன்னால், ஹீரோயின் என்னால் முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், நான் அரசருக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், அவர் கையை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி நாளைக்கு விடியலை நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரூமில் அடைச்சி போட்டுட்டு அந்த இடத்துல தீப்பந்தலை தூக்கி எறிகிறாங்க. சுற்றி தீ எரியுது. அதே தீயில் ஹீரோயின் மயக்கம் போட்டும் விழுறாங்க. அப்போ அந்த டைம் ஹீரோயினுக்கு சின்ன வயசில் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணி பேசிக்கிட்டது எல்லாமே ஞாபகம் வருது. அந்த சின்ன பையன் தான் ஹீரோயின் கூட எல்லாமே தெரிய வருது. அப்படி இன்னொரு பக்கம் அமைச்சர் மின் பார்த்தோன்னா எல்லாம் முடிஞ்சதும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஜாங்க்கு ஆல்ரெடி மேட்ரு தெரியும் இப்படி ஹீரோயினை ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் ஜாங் அவரோட அசசியனை அனுப்பி ஹீரோயினை காப்பாற்ற சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ கரெக்டான டைமில் அங்கே மயக்கத்தில் இருக்கிற ஹீரோயினையும் காப்பாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இளவரசர் டாங்கை பார்த்தோன்னா வீட்டில் ஹீரோயினை காணலைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து சொல்கிறா, இப்படி அரண்மனையிலேருந்து ஒரு கோர்ட் லேடி வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்துருன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனால் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையும் இங்கே இளவரசர் டாங்க்கு புரிஞ்சு போச்சு ஏதோ தப்பாக நடந்திருக்கு ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் போய் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட்ட போய் சொல்கிறாங்க, அரண்மனையிலேருந்து ஒரு கோர்ட் லேடி வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஹீரோயினை காணலைன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டாங்க, தன்னோட அம்மா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கோவத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட அம்மாவை தான் பார்க்க போகிறாங்க. அங்கே ஹீரோட அம்மா இனியாங்க கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கே காணலை, அவளை லாஸ்ட்டாக அரண்மனையிலேருந்து ஏதோ கோர்ட் லேடி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதுலேருந்து தான் காணலை, அதுக்கு காரணம் நீங்கள் தான், ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அமைச்சர் மீன் செஞ்ச தப்பா அவங்க அம்மா செஞ்சதா சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க, இப்போ என்ன அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னையே சந்தேகப்பட்டு பேசுறியான்னு சொல்கிறதுக்கு பதிலுக்கு ஹீரோ, இனி என்ன ஆனாலும் சரி யாரை எதிர்த்தாலும் சரி ஹீரோயினை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான்
நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே உனக்காக நான் பரிகாரம் செஞ்சு உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், ஆனால் நீ அந்த பொண்ணுக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடல. ஹீரோயினை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கூட இருக்கிற ஹெட் ஆர்மிட்டையும் சொல்கிறாங்க, ஹீரோயினை எல்லா பக்கமும் தேடுங்க, தலைமை இடத்துல முக்கியமாக தேடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக இனியாங்கும் ஹீரோட்ட வந்து பேசுகிறா, உங்களுக்காக பரிகாரம் செஞ்சு நோய்வாய்ப்பட்டு இருக்க உங்கள் அம்மாவை எதிர்த்து மேற்கத்திய கட்சிக்காரங்களையும் எதிர்த்து நீங்கள் ஹீரோயினை அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வர போகிறீங்களா? அப்படி கூட்டிகிட்டு வந்தால் அரண்மனையில் அமைதியாக இருக்காது, கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும்னு சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பதிலுக்கு இவன் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை நீ ஏன் எனக்காக செய்கிற வாலண்டியராக வந்துன்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டால் பதிலுக்காக சொல்கிறான், ஏன்னா இது வந்து இன்னர் கோட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டது இயல்பு தானேன்னு சொல்கிறான். என்னென்னா ராணியாக இருக்கிறவங்க தான் இந்த இன்னர் கோட்டு விஷயத்துலலாம் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ இவன் என்னன்னா, அடுத்த ராணியாக என்னை மாற்றுங்க, நான் உங்களுக்காக ஹீரோயினா அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்னு சொல்லி டீல் பேசுகிறான். இது ஹீரோவுக்கும் நல்லா புரியுது. ஸோ ஹீரோவும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த செகண்டே இங்கே ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணி மேட்ரை சொல்லிட்டா, ஹீரோயின் அரண்மனைக்குள்ளே வரட்டும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ராணியானதோன்னு சொல்கிறப்போ அவங்களும் சொல்கிறாங்க, அவள் இங்கே வந்தானா உனக்கு முன்னாடி அவள் எதுவும் குழந்தைய பெற்றுக்கிட்டானா உனக்கு தான் பெரிய பிரச்சனையாக அமையன்னு சொல்கிறப்போ, எதுவாக இருக்கட்டும் அவள் ஒரு காங்பெயினாக தான் இருப்பாள், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு பூவும் 10 நாளைக்கு மேலே பூவாக இருக்காது, என்னால் எதுவுமே பார்த்துக்கிட முடியும், ஸோ நீங்கள் இதுக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அம்மாட்ட இருந்தும் பர்மிஷன் வாங்கியிருந்தா. ஆனால் இருந்தாலும் ஹீரோ இன்னொரு டைம் இங்கே இனியாங்க கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, எனக்குன்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோயின் மட்டும்தான், அதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே கிடையாது, ஒரு செல்ஃபிஸாக எனக்கு இருந்த ஃபஸ்ட்டு ராணியவே நான் தள்ளி தான் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போவும் எந்த ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் நான் ஹீரோயினை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன், இப்படிலாம் இருக்கிறப்போ நீயும் நானும் மேரேஜ் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்குறப்போ இங்கே இனியாங்க கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் புரியுது அவளுக்கு ஹீரோவுக்கு ஹீரோயின் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஆனால் இப்போவும் சொல்கிறா, உங்கள் அம்மாவோட மனசு அமைதியாக இருக்கணும்னா அது ஒரு ராணியால் மட்டும்தான் முடியும், அதனால கண்டிப்பாக இந்த திருமணம் நடந்து தான் ஆகணும் உங்களுக்கும் எனக்குங்கிற மாதிரியே பேசுகிறா. இப்போ ஹீரோக்கும் வேறு வழி இல்லை. அப்படி இன்னொரு பக்கம் ஜாங்கை பார்த்தோன்னா, ஹீரோயினுக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்ச ஹீரோயினோட அண்ணன் ஜாங்கிட்ட போய் தான் சண்டை போட்டுட்ருக்கான், ஏன் என் தங்கச்சிக்கு இப்படி நடந்திருக்கு, யாரால் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு ஜாங், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இப்போ நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய டைம், ஏன்னா உன் தங்கச்சிக்கு தான் எந்த இடத்துல இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட வேண்டிய டைம் இதுதான், அப்போ தான் அவளுக்கு புரியும் அதிகாரங்கிறது அவள் கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம கூட கை சேருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட பிளானில் அவர் ரெடியாக இருக்கார். அப்படியே மறுநாள் விடியுது. இங்கே இன்யாங்க்கும் ஹீரோக்கும் ஒரு பக்கம் திருமணம் நடந்துட்டு இருக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா ஜாங் தான் காப்பாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ ஹீரோயின் இப்போ மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாங்க. தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு இப்போ ஜாங் போய் பேசுகிறாரு, இப்போ நான் எந்த திசையில் பார்த்துட்டு இருக்கனோ அதே திசையில் தான் நீயும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறப்போ, என்னை யார் என்னை கொல்ல ட்ரை பண்ணது அவங்க யாருன்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ஜாங்குன்னு சொல்கிறாரு, இப்போது ராணியாக இருக்காங்களே அவளோட அப்பா தான், அதாவது நீ இந்த இடத்துல இருந்தனா கண்டிப்பாக அவள் ராணியாக மாற முடியாதுன்னு சொல்லி தான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இது நல்லா புரியுது. ஆனால் ஜாங் இன்னும் பேசுகிறாரு, நீ விரும்பினது உன் கையில் இல்லாதப்போ அந்த வலி எப்படி இருக்குன்னு தெரியுதா, அதே பொருள் இன்னொருத்தவங்க கையில் இருக்கிறப்போ உன்னை தூக்கி எரிஞ்சிருக்காங்க, அதுவும் நீ அரசரோட காதலியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு, இப்போ உன்னோட நிலமை உன்னை பார்த்து கை நீட்டினா அது நிமிந்து கூட உனக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னும் லேட் ஆகலை, என் கூட கை கோர்த்துக்கோ, உனக்கு தேவையானதை நீயே எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, தான் ஒரு அடிமை இனத்தில் இருக்கிறனால தான் எல்லாரும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இந்த இடத்துல ஹீரோயினும் நானும் இதுக்கு ஓகே சொல்கிறேன், உங்கள் கூட கை கோர்த்துக்கிறேன், எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிடுவேன், அதாவது இந்த நாட்டில் இருக்கிற அரசர் லீசோனையும் சரி ஃபர்ஸ்ட் லெவல் காங்பெயினாகவும் நான் தான் மாற போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அடுத்த அரசரோட மாமனார் நீங்கள் தான், உங்களோட இரத்த உறவு தான் அடுத்த வாரிசாக அரியணையில் உட்காரும், அது மட்டும் இல்லை அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நான் காட்டுவேன், என்னால் எல்லாமே செய்ய முடியும், என் காலுக்கடியில் இந்த உலகத்தையே கொண்டு வந்து நான் அழிச்சிருவேன், அதனால் கண்டிப்பாக நான் அரண்மனைக்கு திரும்ப போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவத்தில் சொல்லியும் இந்த பாட்டு அப்படியே முடியுது. ஒரு பக்கம் ஜாங் அவர் நினச்சது நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் கோவத்தில் அப்படியே ஈவலாக மாற போகிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, ரியலாக ஹிஸ்ட்ரியில் இருந்த ஓக்ஜங் வந்து உண்மையாகவே ஒரு ஈவில் கேரக்டராக தான் இருந்திருப்பாங்க, ஆனால் ட்ராமாவில் நமக்கு ஹீரோயினை ஒரு நல்ல கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இனி போக போக தெரியும் ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.